நாவக்குடா சின்னலூர்து அன்னை ஆலயத்தின் 17வது பகுதிக்குள் உங்களை விட்டுச் செல்வதில் நான் ஆசைப்படுகின்றேன். இன்னும் ஓரிரு காணொளிகளில் இந்த நாவக்குடா கட்டுமான பணிகளுக்கான கதை முடிவடைந்துவிடும் என்பதையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். வேலைகள் மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உடனடியாக ஒரு கூட்டத்தை கூடுகின்றார் ரஜீவன் அடிகளார். கூறியவுடன் கேட்கின்றார், இந்த வருடமே இந்த ஆலயத்தை திறந்து விடுவோமா என கேட்கின்றார். அனைவரும் ஓம் என்று கூறுகின்றார்கள். அப்பொழுதுதான் சொல்கின்றார், வேலை மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது, தட்டுப்பாடு ஏற்படுகின்றது, பணம் பெறப்பட வேண்டும், பணம் வேண்டும், எல்லோரும் தேடுங்கள் தேடுங்கள் என்று கட்டிட குழுவுக்கு சொல்லியிருக்கின்றார். உங்களுக்கு தந்த டார்கெட்டை நீங்க புடிங்க என்று சொல்றார். திரும்பவும் கஜேந்திரன் மேசனை அழைத்து, நீங்கள் எத்தனை பேரை வேண்டுமானாலும் போட்டுக்கொள்ளுங்கள், உடனடியாக வேலைகளை மும்முரமாக படுத்துங்கள், வேலைகளை முடிக்க வேண்டுமான கட்டத்தில் இருங்கள் என அவர் கூறுகின்றார். அப்பொழுதுதான் எங்களுக்கு கிடைக்கப்பெற வேண்டியிருந்த பிஷப் ஹவுஸில் இருந்து கிடைக்கப்பட வேண்டிய அந்த 5 லட்சம் ரூபாய் காசும் எங்களுக்கு கிடைக்கப்படுகின்றது. அது மிகப்பெரியதொரு பாக்கியமாக கிடைக்கின்றது. அந்த பணத்தினை வைத்து வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அப்பொழுதுதான் மிகப்பெரிய பணத்தட்டுப்பாடு ஏற்படுகின்ற பொழுது இந்த ஆலயத்தை முடிக்கப்பட வேண்டும் என்பதற்காக மாதாவின் பக்தர்கள் எதுவெல்லாம் செய்தார்கள். அந்த ஆலயத்தில் குறிப்பாக ஒருவர், நான் பொருளாளராக இருந்த நேரம் என்னிடம் ஃபாதர் பகிர்ந்து கொண்டது, ஒரு அம்மா தனது வாழ்க்கைக்கு மிக முக்கியமாக இருக்கின்ற ஒரு தங்க ஆபரணத்தை கொண்டு வந்து ஃபாதரிடம் கொடுத்து, ஃபாதர், இந்த நகையை நீங்கள் அடவு வைத்து ஆலயத்தை கட்டி முடியுங்கள், பிற்பாடு முடிந்த பிற்பாடு அதை எனக்கு மீட்டெடுத்து தாருங்கள், எனக்கு இப்பொழுது அவசரம் இல்லை என்று கூறி அந்த நகையை கொடுத்ததாக அவர் குறிப்பிட்டிருந்தார். இவ்வாறு மாதாவின் பக்தி, மாதாவில் இருக்கின்ற விருப்பம், மாதாவின் ஆலயத்தை கட்டி முடிக்கப்பட வேண்டும் என அந்த கிராம மக்களில் இருந்து பெரும்பாலான வெளிநாட்டில் இருக்கின்ற மக்கள், இந்து மக்கள், புலம்பெயர்ந்தவர்கள் பணங்களை தேடிக்கொண்டிருந்தார்கள். பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அப்பொழுதுதான் ரொனால்ட் கோஸ்டா அவர்கள் இந்தியாவுக்கு செல்ல வேண்டிய ஒரு கட்டம் ஏற்படுகின்றது. ஏனென்றால் பிரேயர் கூட்டம் ஒன்று நடத்துவதற்காக தான் அங்கு சென்று அவர்களை ஒரு கூட்டக்காரர்களை சந்திப்பதற்காக செல்கின்றார். அப்பொழுதுதான் ஃபாதர் அவரிடம் ஒரு பணியை கொடுக்கின்றார். அந்த ஆலயத்திற்கு மேற்பகுதியாக இருக்கின்ற இடங்களுக்கு மாதாவின் வித்தியாசமான படங்களை நீங்கள் அங்கு அச்சிட்டு எடுத்து வாருங்கள், கண்ணாடியில் ஒட்டினால் அது உள்ளுக்குள் இருந்து பார்க்கும் பொழுது வெளியில் இருந்து பார்க்கும் பொழுது அழகாக தெரியும். இது பெரும்பாலான ஆலயங்களில் இருக்கின்றது. அவரும் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அவர் இந்தியா பயணமாகின்றார். இவ்வாறு பணிகள் மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த மாசத்துக்குள் ஆலயத்தை திறக்கப்பட வேண்டும் என்கின்ற வாஞ்சையில் இருக்கின்றது. அப்பொழுதுதான் மீண்டும் ஒரு கூட்டத்தை கூடி, எப்பொழுது இந்த ஆலயத்தை திறப்பது, அதற்குரிய திகதி எடுப்பது எப்பொழுது என ஃபாதர் கேட்கின்றார். அது எத்தனையா திகதி என அவர் தீர்மானம் எடுத்தார் என்றது அடுத்த காணொளியில் உங்களுக்காக பதிவிடுகின்றேன்.